பட்டுப்புழு வளர்ப்புல மொத்தம் 5 பருவங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட வரும்போது வந்து மூணாவது பருவத்தில் தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 பருவம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பருவம். அது வந்து சாக்கி ரெய்ரிங் சென்டர், அதாவது இளம் பட்டுப்புழு வளர்ப்பு மையம், அங்கே வளர்த்து நம்மக்கிட்ட வந்து 3வது பருவத்தில் கொடுப்பாங்க. 3வது பருவம் மொத்தம் 3 நாள். இதில் வந்து ரெகுலராக வந்து சாப்பாடு கொடுக்கணும். எப்போனா வெயிலுக்கு முன்னாடி, அதாவது காலையில் 7:30 மணிக்கு ஒரு முறை ஃபீடிங்கும், ஈவினிங் வந்து வெயில் முடிஞ்ச அப்புறம், அதாவது ஒரு 6 மணிக்கு அந்த டைமில் வந்து ஃபீடிங் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை கம்பல்சரியாக கொடுக்கணும். இந்த மாதிரி 3 நாள் கொடுக்கணும். ரெகுலராக 3 நாள் கொடுத்துட்டு 3வது பருவத்துலேருந்து 4வது பருவம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் வந்து தோல் உரிக்கும். அது பேர் மோல்ட்டிங்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து புழு வந்து எந்த ஒரு நடமாட்டும் இல்லாமல் தலையை தூக்கிட்டு அமைதியாக இருக்கும். அந்த அமைதியாக இருக்கும்ல, அது ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 1000 புழு இருக்குன்னா எல்லா புழுவுமே ஒரே டைமில் வந்து தலையை தூக்கிடாது. ஃபஸ்ட்டு ஒரு 100 புழு மட்டும் தலையை தூக்கிச்சானா லைம் பவுடர்னு ஒரு பவுடர் இருக்கும். அதை வந்து நம்ம டஸ்ட் பண்ணி விடணும். டஸ்ட் பண்ணி விட்ட பிறகு அது ஈக்குவலாக ஒரு 1/2 ஹவரில் வந்து ஈக்குவலாக எல்லா புழுவும் தலையை தூக்கிடும். அதே மாதிரி மோல்ட்டிங்லேருந்து, அதாவது தோல் உரிச்சிட்டு திரும்ப நம்ம நார்மல் கண்டிஷனில் வரும்போது வந்து விஜிந்தா பவுடர், அதுவும் அதே மாதிரி தான். எல்லா புழுவுமே ஒரே அட் டைம் கரெக்டாக வந்துடாது. ஒரு 50 to 60 புழு அந்த நார்மல் ஸ்டேஜ் வந்துட்டாலே நம்ம விஜிந்தா பவுடர்ன்ற ஒரு பவுடர் வந்து டஸ்ட் பண்ணி விடணும். அப்போ டஸ்ட் பண்ணி விடும்போது ஈக்குவலாக அது நார்மல் ஸ்டேஜ்